தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்கள் இன்னல் மேல் இன்னல்களை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. திமுக தேர்தலுக்கு முன்னதாக சொன்ன வாக்குறுதிகள் ஏதும் நிறைவேற்றவில்லை என்ற பேச்சுக்கு மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் தற்போது பேசியிருப்பது ஒட்டுமொத்த திமுக கூட்டத்திற்கும் விழுந்த அடியாகவே பார்க்கப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் தன் குடும்ப வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்ததாகவும், முதலில் உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததும் துணை முதல்வர் பதவி கொடுத்ததில் மட்டுமே முதல்வர் ஸ்டாலின் கவனம் செலுத்தி வந்ததாகவும் மக்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் கூறப்படுகிறது. ஒரு பக்கம் அமைச்சர்கள் ஊழல் செய்வதில் கவனம் செலுத்தி வந்ததும் தங்களது ஊழல் வழக்கில் நீதிமன்றம் சென்றது மட்டுமாகவே இருந்தனர் தவிர வேறு எந்த ஒரு மக்கள் பணியிலும் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனாலும் முதல்வரும் அமைச்சர்களும் மேடையில் பேசுகையில் திமுக சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டதாக கூறி மீண்டும் திமுக ஆட்சி அமையும், வரலாற்றை மாற்றி எழுதுவோம், வெற்றி பெறுவோம் என பெருமிதத்தோடு கூறி கூட்டணி கட்சிகளை வெளியேற விடாமல் பாதுகாத்து வருகின்றனர். கடந்த சில மாதமாக வெற்றியை பெற முடியுமா, ஆட்சி மீது மக்களின் அதிருப்தி தெரிய வந்ததை அடுத்து நமது ஆட்சியில் என்ன செய்தோம் என மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என தெரிந்ததன் காரணமாகவே அமைதியாக இருந்தனர். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் மற்ற மாநிலங்களுக்கு உதாரணமாக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம், தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லி இருக்கிறோமோ அதனை நிறைவேற்றி இருக்கிறோம், மீதமுள்ள வாக்குறுதிகளும் விரைவில் நிறைவேற்றப்படும், அதனால் ஒன்று உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன், இன்றைக்கு கூட பேசும்போது சிலர் சொன்னார்கள் வரும் தேர்தலில் 200 அல்ல 220 இடங்களை பெறுவோம் என்று. அதுல என்ன கஞ்சம், 234 சொல்லுங்களேன் என்று சொன்னார்கள். அதனால் 234 தொகுதிகளிலும் திமுக வென்றாலும் ஆச்சரியமில்லை. ஏனெனில் நான் போகும் இடமெல்லாம் மக்கள் அளிக்கும் வரவேற்பை பார்க்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும் போது 3 முதல் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்கிறேன். அப்போது மக்கள் வந்து வரவேற்பு அளிப்பதை பார்க்கும் போது மெய் சிலிர்த்து போகிறேன். நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வைத்து வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்று பணியாற்றுகிறோம். எனவே எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அது வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, சிபிஐ ஆக இருந்தாலும் சரி, எதற்கும் பயப்பட வேண்டாம். ஏனெனில் நாம் நெருக்கடியை பார்த்து வளர்ந்தவர்கள். எனவே 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்று பேசினார். இந்த பேச்சுக்கு இணையவாசிகள் மக்களின் வெறுப்பை பார்க்கும் போது திமுக 2, 3, 4 தொகுதிகளில் வென்றாலே ஆச்சரியம்தான். மீண்டும் ஆட்சி அமைத்து உதயநிதியை முதல்வராக்கலாம் என்ற கனவு பலிக்காது, அதனை மக்களும் ஏற்க மாட்டார்கள் என கள நிலவரத்தை சொல்லி பதில் கொடுத்து வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.